You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு எபிசோடாய் ரொம்ப ஆசீர்வாதமாய் நிறைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில பரிசுத்த ஆவியின் உதவியோட வேதத்தை ரொம்ப அழகாய் விளக்கி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த எபிசோடிலும் போன எபிசோடின் தொடர்ச்சியை தான் நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு முன் உரையாக என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே போட்டிருக்கிற எபிசோடுகளில் சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதன் தொடர்ச்சியா தான் இந்த எபிசோடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகையால் தொடர்ச்சியா நிகழ்ச்சியை பாருங்கள், வசனத்தை நல்லா கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்வார். போன எபிசோட்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை 14ஆம் வசனம் வரை கூட சில காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதை தொடர்ச்சியாய் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா நம்ம மத்தியில தொடங்க போகிறார். நட்சத்திரத்தை குறித்து நாம் பார்த்தோம். சாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தபோது அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு அவர்கள் நட்சத்திரம் வழிகாட்டினது. அவங்க எப்போ அந்த ஏரோது அரண்மனைக்கு போன பிறகு அவர்களுக்கு நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. மீண்டும் அந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு எங்கே பிறப்பார் என்று கேள்விப்பட்டு வந்த பிறகு அவங்க தடுமாறாம எங்கே போக வேண்டுமோ அது வரைக்கும் தெளிவாய் நடத்தினது. அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் எங்க இருந்ததுன்னு தெரியல. அதான் தேவ சித்தத்துக்கு மாறா ஒருவர் போகும்போது, தேவ சித்தத்துக்குட்பட்டு போனால் அங்கே ஆண்டவர் தெளிவாய் வழி நடத்துவார். அந்த தேவ சித்தம் தெளிவடைந்த பின்பு, தெளிவடையாவிட்டால் தடுமாற்றம் வரும். தெளிவடைந்த பின்பு ஆண்டவர் சரியாய் நடத்துவார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அடுத்து அந்த சாஸ்திரிகள் யார் என்னங்கிறது பார்க்கும்போது அவர்களை குறித்து பல வியாக்கியானம் இருக்கிறது. மந்திரவாதின்றாங்க, ஜோசியர்கள்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் சரித்திரத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சில இந்த நம்ம பவுல் ஊழியங்கள்ல இருக்கும்போது, பேதுரு ஊழியம் செய்த போது அதை குறித்த வார்த்தைகள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. எது எப்படி அதற்குள்ள நாம போக வேண்டியில்லை. இன்னும் ஒண்ணு போனால் இந்த சாஸ்திரிகள் யாருன்னா அவர்கள் புறஜாதிகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. புறஜாதிகள் ஏன்னா அவங்க ஆராய்ச்சி செய்கிற காலங்கள் வரும்போது கேட்ட கேள்வியே எங்க ராஜா இல்லைன்னு, யூதர்களுக்கு ராஜா அதான் கேட்கறாங்க. அப்ப நம்முடைய ராஜா எங்கன்னு கேட்கல. அப்படின்னா உங்க புறஜாதி என்பது அதுல புறஜாதிங்கும் போது வெளி இடத்திலிருந்து வந்தவர்கள், எருசலேமுக்கு வந்தார்கள், வெளியிலிருந்து வந்தவங்க புறஜாதி. அப்போ நம்முடைய தேவன் புறஜாதிகளா இருந்தாலும் யாரை தேடி வந்தார்கள் என்று சொன்னால், ஐயம்மாருங்க சொன்னதை போல உலக ரட்சகரை பார்க்க வந்தார்கள், உலகத்தின் ரட்சகர். அப்ப அங்க வருவதற்கு இப்ப அவங்க கண் மறைக்கப்பட்டு இருந்தது. தெய்வத்தை பார்க்க கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது. அவர்களும் தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும். அதனால அந்த தெய்வத்தை பார்க்க வந்த இடம் எது? எருசலேம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தாலும் இயேசுவானவர் உலக ரட்சகர் பிறந்த இடத்திற்கு அவர்கள் வர வாய்ப்பில்லை. அப்புறம் அதன் பிறகு வேத அடிப்படையில் அவர்களுக்கு விளக்கம் கிடைத்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தை, தேவ வார்த்தை எங்க மீகா 5:2 குறிப்பிடப்பட்ட போது அவர்கள் என்ன செஞ்சாங்க? கரெக்டா அந்த பெத்லகேமுக்கு போனாங்க. ஏரோது அரண்மனை வரைக்கும் நட்சத்திரம் வழிகாட்டினது. அதன் பிறகு நட்சத்திரம் மறைக்கப்பட்டது, அவர்களுக்கு தெரியவில்லை. வேத வசனத்தினால் இவர்கள் தெளிவு பெற்ற போது எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்கிற கேள்வி அங்கதான் திரும்ப காட்டுது. அதான் ஆண்டவர் அதான் தெளிவாய் நடத்துகிறவர். அதன் பிறகு எது வரைக்கும் நட்சத்திரம் அவர்களை கொண்டு வந்ததுன்னு சொன்னா, பிள்ளை இருக்கின்ற வரைக்கும். இப்ப ரட்சகரை கண்ட பின்பு இனி அவர்களுக்கு நட்சத்திரத்தின் அடையாளம் தேவையில்லை. அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. எங்கே போக வேண்டும்?
என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை கண்டார்கள். கண்ட பிறகு இப்ப வேறு வழியாய் திரும்பி போனார்கள். வேறு வழியாய் திரும்பி போனது ஒண்ணு. இயேசுசாமியை கண்ட பின்பு திரும்ப அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்கும் போது குழப்பத்திற்கு வழி இல்லை. எங்கே போனாங்க? அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. ஆனா திரும்ப அவங்க அந்த நட்சத்திர வழி அவர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவை யார் கண்டு கொள்ளுகிறார்களோ குழப்பங்கள் மாறும். இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்கள் அவர்கள் பாதை செவ்வையாயிருக்கும். ஒருவேளை இப்படி சொல்லலாம் பாஸ்டர், இது பேசும்போது உலக பிரகாரமாய் நடக்கக்கூடியவர்கள் இயேசுவை சந்தித்த பிறகு அவங்க வழிகளிலே மாற்றம் உண்டாகிறது அப்படி சொல்லலாம். ஆமா, கண்டிப்பா வழிகளில மாற்றம். அதான் இவர்கள் புறஜாதிகள்னா தெய்வத்தை அறியாதவர்கள், ஆனால் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனை அறியக்கூடியவர்கள். தேவனை தெரிந்து கொண்ட உடனே வாழ்க்கை மாறுகிறது. சவுல் என்ற ஒரு மனிதன் இயேசுவை அறிவதற்கு முன்பு சத்தியம் அறிந்தவன், ஆனால் தெய்வத்தை அறியவில்லை. வாழ்க்கை தவறாய் போனது. அவன் ஒரு வழியாய் புறப்பட்டு போனான். என்றைக்கு இயேசுங்கிற வார்த்தையை கண்டுகொண்டானோ கீழே விழுந்தான், தெய்வத்தை அறிந்தான், வாழ்க்கை மாறியது. அவன் வாழ்க்கையை கண்டு ஏராளமானவர்கள் இந்த புது வழிக்குள்ளே வந்தார்கள். இது ஒரு காரியம். அதன் பிறகு 13ஆம் வசனத்தில் யோசேப்பு, இப்ப யோசேப்பு குழப்பத்தில் இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே ஏரோது சாஸ்திரிகளை பார்த்தோம். ஏரோது எப்பவுமே ஒருவருக்கு ஈக்குவலா இன்னொருவர் வந்தால் பொறாமை வரும். அவனுடைய ஆளுகை செய்யக்கூடியவனுடைய அவருடைய கொலை வெறித்தனம் இந்த இடத்துல வெளிப்படுது. அப்ப மனுஷிகமானவர்கள் எதையும் செய்வாங்க. அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அது ஒரு பக்கம் தேவையில்லாத திட்டங்கள் நடக்கும். இது தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப தேவ பிள்ளைகளும் மனுஷர்கள் தான். தேவ பிள்ளைகளை தெளிவாய் நடத்தக்கூடியவர் கர்த்தராகிய தேவன். இன்றைக்கு நாம ஊழியத்தின் பாதையில் கலக்கம் அடைகிறோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. சிலர் சொல்லுவாங்க, நீங்க தான் ஆண்டவருடைய பிள்ளையாச்சு, ஏன் உங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்க கூடாது? சில ரகசியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் எந்த இடத்துல யாருக்கு எப்படி நடத்த வேண்டும் என்கிற பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல உலக ரட்சகர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், இந்த இடத்துல ஆண்டவர் அவ்வளவு எளிய நிலையில் விட மாட்டார். 13ஆம் வசனத்துல அப்ப என்ன சொல்றாரு? கொலை செய்ய தேடுவான். அதான் தேவன் தம்முடைய பிள்ளை. அங்க ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் ஏரோது அரண்மனைக்கு போனா அவங்க உயிருக்கு கூட ஆபத்து வந்திருக்கும். ஏன்னு சொன்னா வெளியில வந்த பிறகு அந்த நல்ல செய்தியை வெளியில எல்லாம் போய் நற்செய்தியை சொல்லிடுவாங்க. அவங்க உயிருக்கும் ஆபத்து வந்திருக்கும். அவர்களையும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். அடுத்து யோசேப்பு, மரியாள், இயேசுவானவர் அவன் கொலை செய்வான்னு தெளிவா சொல்லி இருக்கு. ஆண்டவரே சொன்னார். அதனால இவர்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் பாதுகாக்கிற தேவன். ஆனா எச்சரிப்பு கொடுக்கும் போது லேட்டா இருக்க கூடாது. அத உஷாரா. லோத்துக்கு ஒரு ஆபத்து வந்தது. சோதம் அது முன்கூட்டி அறிவிக்கப்படுகிறது. ஆமா, ஆபிரகாம் இடத்தில் சொல்லப்பட்டது. ஆபிரகாம் ஆபிரகாம் இடத்துல சொன்னா கூட பாஸ்டர், லோத்துக்கு கூட அழிவுக்கு முன்னே தான் அறிவிக்கப்பட்டது. வெளியே வந்துரு. அழிவு வந்த பிறகு, அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது வந்துருன்னு சொல்லல. அது முன்னே இவங்க வெளியே ஏறின பிறகுதான் அந்த அழிவே வருது. தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவசரப்படுகிறார். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிப்பட்டது. அவசரப்படுகிறார். ஆனா அந்த ஆண்டவரின் அவசரம் இவங்களுக்கு தெரியல. அதனால அந்த நீதிமானை பாதுகாக்கணும்னு பிடிச்சு இழுத்து அவங்களை அவ்வளவு சீக்கிரமா துரிதப்படுத்தி அனுப்பினார். அதே போலதான் இங்கேயும் நடக்குது. ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல இயேசுவானவரை கொல்லுவதற்கோ. அது வேறு மாற்று வழியை உருவாக்க முடியும். என்ன விஷயம்னா, மனிதனாய் பிறந்தவர்களுக்கு யார் மூலமாகவும் ஆபத்து. எல்லா தீர்க்க தரிசனங்களும் தெளிவா லைனா நிறைவேறணும். அதுக்காக தான் நடக்குது. இல்லைன்னா தேவன் வர வேண்டிய அவசியம் இல்லையே. கீழே அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல அப்படியே வச்சுட்டு வந்தோம்னா 14-15 வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்படும். ஓசியா 11:1 நிறைவேறுது. ஆமா, ஓசியா 11ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசனங்கள் குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுது. ஓசியா 11:1 அது நிறைவேறுகிறது. என்ன? அவன் இன்னொன்னு, அங்க லோத்து தாமதித்தார், அவசரப்படுத்தி அனுப்பினார். இங்க யோசேப்பு
தாமதிக்கவில்லை. ஏன்னா ஏற்கனவே தேவனால் நடத்தப்பட்டு வர்றாங்க. அதனால அந்த லைன்லயே இருக்கிறாங்க பாருங்க. தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு அந்த கேட்டகரியில இருக்கிறாங்க. சவுல் கூட என்ன பாருங்க, தாமதம் இல்லாமல் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தாமதம் இல்லாமல் எப்ப சத்தியம் தெரிகிறதோ, எப்ப ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறதோ, ஆண்டுடைய இதயத்தின் அந்த 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 வேகம், இன்னைக்கு ஜனங்க அதை உணரல. சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், ஊழியம் செய்வதா இருக்கட்டும், ஆண்டவர் அழகா பேசுகிறார். இங்கே போ, இதை சொல்லு, இதை செய், எழும்பு, கூட்டி கொண்டு போ. ஆனா ஜனங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய குரல் கேட்டு வாழுகிறவர்கள், தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய வேகத்தை புரிந்து செயல்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். இப்ப இந்த வசனங்களை கேட்கும் போது நாம் புரிந்து கொள்வது, நாம லேட் பண்ணக்கூடாது. காலம் கடைசி, கர்த்தருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நாம ஆயத்தப்பட வேண்டும். உடனே எழுந்தான், பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் சொன்னபடியே எங்க போகணும்னு ஆண்டவர் சொன்னார். தேவன் சொல்ற இடத்துக்கு போனால் பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் இருக்கு. எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், போயிட்டு ஆற்று ஓரத்துல ஒதுங்கி இரு, அங்க நான் சொல்ற வரைக்கும் இரு, உன்னை போஷிப்பேன், பராமரிப்பேன், காப்பாற்றுவேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7. அப்ப அந்த தேவ வார்த்தையை கேட்டு அடங்கி இருந்தபடியால் அந்த இடத்தில் எலியாவை கர்த்தர் எப்படியெல்லாம் போஷித்து காப்பாற்றினார். காகத்தின் மூலம் போஷித்து காப்பாற்றி தேவ வார்த்தையை நிறைவேற்றினார். இங்க ஆண்டவர் இங்க போனா அங்க போகிறார், போக வேண்டும். அப்போ என் ஊழியம் வளரல, எங்க குடும்பம் நல்லா இல்ல, நாங்கள் பாதிக்கப்படுகிறோம்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்ற இடத்துக்கு போனால் கரெக்டா கர்த்தர் நடத்துவார். 85ஆம் ஆண்டு என்னுடைய ஊழியத்தின் பாதையில் உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் பேசினார். நான் பல இடங்களுக்கு போய்கிட்டு இருந்தேன். காட்பாடி என்ற இடத்துக்கு போனேன், குப்பம் என்ற இடத்துக்கு போனேன், போயிட்டு ஊழியத்தை தொடங்குவதற்கு போனேன். அப்ப அந்த உபவாசித்து ஜெபித்த நாட்களில் தேவன் என்னோட பேசினார், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். இடிக்கப்பட்ட சபையை கட்டுகிற ஊழியம் உன்னுடையது. சீக்கிரத்தில் உன்னுடைய பொறுப்புக்குள்ளே வரும். உடனடியாக உன்னுடைய பெருக்கத்தை நீ பார்க்க முடியாது, அவமானப்படுவாய், வேதனை உனக்கு வரும். நீ பொறுத்து அதை செய், நான் உன்னை உயர்த்துவேன். ஒண்ணுமே தெரியாது எனக்கு. ஆண்டவர் சொன்னபடி எல்லா இடத்தையும் விட்டுட்டு நாம் அந்த பங்காட்பேட்டைக்கு அந்த வழி நடத்தப்பட்டேன். இந்த 37 வருஷமா ஆண்டவர் நடத்துகிறபடி அங்க இருக்கிறதுனால அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இதோட முடிக்கிறேன். தேவர் சத்தம் கேட்க வேண்டும், தேவன் சொல்லுவதை கேட்க வேண்டும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் நடத்துதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. நிதானமாய் செயல்படும் போது ஆண்டவர் நடத்துதல் வித்தியாசமாய் இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமைக்கேதுவாய் காணப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. தொடர்ச்சி நம்ம ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க பகிர்ந்து கொள்ள போறாங்க. நம்ம என்ன பண்றாங்கன்னு கேட்கலாம். மத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அநேக காரியங்களை குறித்து அன்பான போதகர் அவர்கள் பேசின வார்த்தைகளை நாம் கேட்டோம். அதிலே சில வார்த்தைகளை மாத்திரம் இந்த இடத்துல 12ஆம் வசனத்திலிருந்து எடுத்து உரைக்கும்படியாய் ஆவியானவர் எனக்கு உதவி செய்வராக. இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை தேடி வந்ததான சாஸ்திரிகள் இயேசுவை தேடி வந்தார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள், காணிக்கை கொடுத்தார்கள். ஆனா ஏறக்குறைய 2 வருஷங்களாக அவர்கள் தேடி வந்திருக்க கூடும். 2 வருஷம் கண்ட பின்பு சந்தோஷம் அடைந்து அவரை பணிந்து கொண்டு காணிக்கை செலுத்தின பிறகு அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ மறுபடியும் அவர்கள் அங்கே போகணும். அப்ப ஆண்டவர் தேடி வந்தவர்களை மறுபடியுமாக அவர்களை பாதுகாப்போடு அனுப்பி வைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதே கிடையாது. கர்த்தரை நம்பினவர்கள் யாரு வெக்கப்பட்டு போனதே கிடையாது. சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு, திரும்ப போய் இருந்திருப்பாங்கன்னா அவங்க ஒண்ணு கூட போட்டிருப்பாங்க. அப்போ மறுபடியும் அவர்களை வசனத்தொழுது பின்பு அவர்கள் ஏறு நிலத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா தங்கள் தேசத்துக்கு
திரும்பி போனார்கள். அப்போ இயேசுவை நம்பி வந்தவர்களை மறுபடி கொண்டு போய் சேர்க்கிறவர் தங்கள் சொந்த தேவன் தான். 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு காரியம் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அவர்கள் போன பின்பு, அவர்கள் சாஸ்திரிகள் போன பின்பு கர்த்தருடைய தூதன், அப்ப இயேசுநாதருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வருகை மட்டும் நியாயத்திற்கிற வரைக்கும் தூதர்கள் செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நமக்கு அநேக காரியங்கள் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, அப்போ ஏற்கனவே 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே யோசேப்புக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அது நிமித்தமாக அந்த தூதன் வந்து பேசுகிறதை பார்க்க முடிகிறது. 1ஆம் அதிகாரம் மத்தேயின் புத்தகம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எப்பெல்லாம் குழப்பம் வருகிறதோ, எப்பெல்லாம் வாழ்க்கையிலே இடர்கள் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய தூதன் செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நமக்காக பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அடுத்தது அங்க பார்க்கிறோம், இந்த இடத்திலே சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஒரு காரியத்தை தூதன் சொல்றாரு. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு யோரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். இங்க இதே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தாக்கா அந்த யோரோது சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன சொல்றாரு? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பினான். இப்ப அவன் சொல்ற வார்த்தை என்ன? நான் குழந்தை என்ன செய்வேன்? பணிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். மனுஷன் பேசுகிற வார்த்தை வேறு, உள்ளத்தில் யோசிக்கிற வேறு வேறு. வேதம் சொல்லுது, மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பாரேன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்து இந்த ராஜா வெளியில் தோற்றத்தை சொல்லும் பொழுது அந்த குழந்தையை, அந்த தெய்வத்தை பணிந்து கொள்ள எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனா இவன் உள்ளத்திலோ குழந்தை கொலை செய்யும்படியாய் திட்டம் தீட்டுகிறார் என்று பூமியிலே மனுஷன் யோசிக்கிறதையும் தெரியாது. யாருக்கு? அவன் சாத்திற்கு தெரியாது. ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மனுஷனுடைய யோசனைகளையும் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன். இவன் வெளி தோற்றத்தை சொல்கிறான், நான் பிள்ளையை தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கண்ட பின் எனக்கு அறிவிங்கள் என்று சொல்கிறான். ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவனோ பிள்ளையை கொலை செய்ய அவன் தேடுவான். அப்படி என்றால் பூமியிலே ராஜாக்கள் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவ ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சதி திட்டத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். அதை அறிந்த தேவன் அவர் தம் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாய் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகிற, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து. அப்போ செயல்பட வேண்டியதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆலோசனை கர்த்தர். அவர் யாருங்க? ஆலோசனை. வசனம் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ல, மகனே நீ நடக்க வேண்டிய பாதையிலே நான் உனக்கு ஆலோசனை சொல்லி உன் வலது கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான். இந்த பூமியிலே நமக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய் மனுஷனுடைய சதி திட்டத்தை அறிந்திருக்கிற தேவன் அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் நமக்கு ஆலோசனை சொல்லி கரம் பிடித்து நடத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். அதைத்தான் இந்த இடத்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே தூதன் சொல்லுகிற வார்த்தை, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லுகிற வரைக்கும் அங்கே இரு என்றார். இப்போ மனுஷனுடைய சதி திட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் தன் தூதனை அனுப்பி
அவர் நல் ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கா. வசனம் சொல்லுது, அடுத்தது சொல்லவே இல்லை, நான் உனக்கு சொல்ற வைக்கும் நீ அங்கே இரு. நாம் தேவன் வசனத்தை சங்கீதம் 91 பார்த்தாக்கா அவர் சொல்ற வார்த்தை என்ன? உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி நான் என்ன செய்ய என் தூதனுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படி என்றால் இந்த பூமியிலே அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்மை தப்புவிக்கும்படியாய், நம்மை நடத்தும்படியாய், நம்மை சுமந்து செல்லும்படியாய் நமக்கு கர்த்தர் அந்த பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில அந்த ராஜா செய்யப்படும் சதி திட்டத்துக்கு பரலோகத்திற்கிற தேவன் தன் தூதனை அனுப்பி நல்ல ஆலோசனை கொடுத்து அவன் செயல்பட வேண்டியதை தெளிவாக போதிக்கிறதை இந்த 13ஆம் வசனத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த காரியங்களை ரொம்ப தெளிவா சொல்லுது. இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இங்க பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி உலக ரட்சகருடைய சம்பவங்களை பார்க்கிறோம். உலக ரட்சகராகிய இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகிறதாக பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேலின் ரட்சகனாகிய மோசேயை கொலை செய்ய அங்கே தேடுகிறார்கள். மோசேயை கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் அங்கே என்ன செய்யணும், பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்ய அப்படின்ட்டு கட்டளை கொடுக்கிறார்கள். இதில் 2 சம்பவத்தை பார்க்கிறோம். ஒன்று, இங்கே அந்த மோசேயை எப்படி காண்கிறார்கள் என்று பார்த்தால் யாத்ராமம் 2ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராமம் 2ஆவது அதிகாரம் 6வது வசனம். இப்போ அந்த குழந்தை எப்படியாவது தப்பி அது பிழைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு நாணல் பெட்டியை செய்து குழந்தையை அதிலே வைத்து நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்து அதை தப்புவிக்கும்படியாய் பார்க்கிறார்கள். இப்போ இயேசு தப்புவிக்கும்படியாய் தேவ தூதர் வந்து பேசி ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான், நீங்க என்ன செய்யுங்க, போயிடுங்க அப்படின்ட்டு சாஸ்திரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது மாத்திரமல்ல, இந்த யோசேப்புக்கும் எச்சரிக்கை கொடுக்கறத பார்க்கிறோம். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த இடத்துல இயேசுவை வந்து சாஸ்திரிகள் கண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. மத்தேயு 2ஆவது அதிகாரம் 11வது வசனத்துல அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, அப்போ அந்த இயேசுவாகிய குழந்தையை அங்கே காண்கிறதாக பார்க்கிறோம். அங்க யாத்ராமம் 2ஆவது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த பெட்டி அப்படியே வருகிறது, நதியில் அப்படியே மிதந்துட்டு வருது. வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அதை திறந்த போது நமக்கு நன்றாக தெரியும் சரித்திரம் என்னன்னு கேட்டா, அப்படி மிதந்துட்டு வரும்போதே ராஜகுமார்த்தி அதை பார்த்து அதை கொண்டு வரும்படியாய் தாதி இடத்துல சொல்லுகிறார்கள். தாதிமார் அந்த குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கும்போது வசனம் சொல்லுது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். இப்ப அங்க யார் காண்றது? சாஸ்திரிகள் இயேசுவை காண்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல மோசேயை காண்கிறார்கள். வசனம் சொல்லுது, அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சிறு பிள்ளை அழுகிறது என்று சொன்னால் அதை எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ஒரு பழமொழி இருக்கிறது, அழுகிற பிள்ளைக்கு பால். இப்ப எனக்கு பால் வேணும் பசிக்குதுன்னு சொல்லாது, அழுகையின் மூலமா என்ன செய்து இப்போ பேசுது. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தா பார்வோன் குமார்த்தி இடத்துல இந்த மோசே என்று சொல்கிற, மோசே எனக்கு இன்னும் பெயர் வைக்கல, அந்த சிறு குழந்தை அந்த பார்வோன் குமார்த்தி இடத்துல பேசுகிறது, அழுகிறது. அப்பொழுதுதான் அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரம் நன்றாக தெரியும். அப்படியே தமக்கே வராங்க, வந்த பிறகு தன்னுடைய சொந்த தாயை கொண்டு வந்தாங்க விடுறாங்க. இது ராஜகுமார்த்திக்கு தெரியாது. அங்க ஒரு வசனத்தை பாருங்க, 9வது வசனம், பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு. ஓ பார்க்கும், பெட்டியை திறந்தால் பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது. இப்ப சொல்றாங்க, இந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு எனக்காக வளர்த்துரு. இந்த குழந்தை யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். அதே போலதான் இந்த இடத்துல இயேசுவை நாம் காண்போம் என்று சொன்னால், மற்றும் அந்த இயேசு நமக்குள்ளே வருவார் என்று சொன்னால், நமக்குள் இருக்கிற இயேசு மற்றும் என்ன செய்யணும்? பார்க்கணும். இந்த பெட்டிக்குள் இருந்த அந்த குழந்தையை அந்த ராஜகுமார்த்தி பார்த்தது போல நமக்குள் இருக்குதான இயேசுவை மற்றுங்க பார்க்கணும். மோசே என்று சொல்கிற அந்த குழந்தையை பார்த்த உடனே இந்த பிள்ளை எனக்கு வேண்டும் சொன்னது போல நமக்குள் இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் பார்த்து, உனக்குள் இருக்கிற அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பெட்டிக்குள் அந்த மோசே என்று சொல்லுகிற குழந்தை இருக்கிறது போல இன்றைக்கு உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்.
அப்போ அந்த பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை பார்த்தது போல நமக்குள்ளே இயேசுவை மற்றவங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கிறது மாத்திரமல்ல, உனக்குள்ள இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும், உன்னை நடத்துகிற இயேசு எனக்கு வேண்டும், உனக்கு அற்புதத்தை செய்கிற இயேசு எனக்கு வேண்டும், உன்னை போஷிக்கிற இயேசு எனக்கு வேண்டும் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாலகனாக இயேசு நமக்குள்ளே பிறக்க வேண்டும். அந்த உலக இரட்சகராக இயேசு நமக்குள்ளே பிறக்க வேண்டும். அன்றைக்கு அந்த இஸ்ரவேலின் இரட்சகனாகிய மோசேயை எனக்கு வேண்டும் என்று அந்த பார்வோன் குமார்த்தி கேட்டது போல நமக்குள் இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் பார்த்து இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அங்கே பார்வோன் குமார்த்தி அந்த குழந்தையை கண்டாள். இங்கே இயேசு என்று சொல்கிறதான குழந்தையை அந்த சாஸ்திரிகள் கண்டு பணிந்து கொண்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது தேவதூதன் தமது எச்சரிப்பை அழகாக கொடுத்து ஆசீர்வாதமாய் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார், அந்த குழந்தை எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்பதை தேவதூதன் வழி நடத்தி கொண்டே வருகிறார். முதலாவது யோசேப்பு மரியாதை விலக்கிவிட ஆயுதமா இருக்கும் பொழுது தேவதூதன் எச்சரித்து அவனுக்கு சொன்னான். பிற்பாடு சாஸ்திரிகளுக்கு வழி நடத்தும்படியாக சொல்லப்பட்டது. மறுபடியுமாக யோசேப்புக்கு சொல்லி, ஆண்டவர் நீ பிள்ளை உன்னை கொன்றாலும் கொன்று விடுவான், நீங்க எகிப்துக்கு போய் விடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிற வரைக்கும் நீங்க அங்கே தங்கியிருங்கள் என்று சொல்லி ஏரோது மரணம் அடைகிற வரைக்கும் அவர்கள் எகிப்திலே தங்கியிருந்தார்கள். அப்போ இவங்க அப்படி கிளம்புறாங்க. இவங்க புறப்பட்டு வந்த பிற்பாடு எந்த நாட்டுல நடக்கிறது என்ன சொன்னா, சாஸ்திரிகளால் ஏரோது வஞ்சிக்கப்பட்டதை அவன் அறிந்து எல்லாம், அதாவது பல மாதங்கள் இதுக்குள்ள ஆகி இருக்கலாம் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் கணிக்கிறார்கள். இதோட இமிடியேட்டா ஒரே மாசத்தான் அதோட நடந்ததில்லை, பல மாதங்கள். ஏன்னா சாஸ்திரிகள் வந்தது இயேசு கிறிஸ்து பிறந்து பல மாதங்கள் கழிச்சு வந்தாங்க. ஆகையினால்தான் 2 வயதுக்குட்பட்ட அந்த கால அளவு சொல்லப்படுது பாருங்க. 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாரும் சங்கரிக்கப்பட வேண்டும். அப்ப பாருங்க, எகிப்து தேசத்துல அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பெத்லகேம்ல என்ன நடந்ததுன்னா, ஏரோதுடைய அரசாட்சியின் கீழே அங்க இருக்கிற அந்த பட்டணங்களுக்குள்ள இயேசு பிறந்த நாட்களிலே 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரும் சங்காரம் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே சொப்பனத்தின் மூலியமா எச்சரிக்கப்பட்டு இவர்களை எகிப்துக்கு கொண்டு வந்தார்கள். எகிப்திலே அவர்கள் அங்கே இருந்தார்கள். இங்கே ஏரோது மரித்த உடனே மறுபடியும் சொப்பனத்திலே யோசேப்புக்கு அங்கே தேவன் பேசுறார். சொப்பனத்திலே பேசி இப்பொழுது திரும்பி போகலாம். இப்ப ஒவ்வொரு பகுதியும் இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுது. 17ஆம் 18ஆம் வசனங்களிலே அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள்னா, திரும்ப என் குமாரனை நான் அழைப்பிப்பேன். இப்ப இவங்க ஈஜிப்டுக்கு போயிடுறாங்க, திரும்ப அவங்கள நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அப்ப இங்க ஒரு நிமிஷம் பாஸ்டர், இப்ப இந்த எபிசோட பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புக்கு நாம் கடந்து வருகிறோம். ரொம்ப தெளிவாய் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆனா நேரங்கள் அப்படியே முடிந்து போகிறது. வசனமா ஆராய்கிறதுனால ஆவியானவர் அவங்கவுங்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வெளிப்பாடுகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாய் அநேக காரியங்கள் நமக்கு ரொம்ப அழகா, ரொம்ப சிம்பிளா எடுத்து சொல்லப்படுகிறது. ரொம்ப தெளிவா நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். வசனங்களை கற்றுக்கொண்டு வசனத்தின்படி எதுக்காக இவைகளெல்லாம் நடந்தது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் செயல்பட போகிறோம். அது வருஷ காலங்கள் எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும், அத சரித்திரம் என்ன சொல்லுகிறது, இதை குறித்து ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள். ஸோ இவைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் இந்த இடத்தில் வந்தால் ஆராய முடிகிறது. அதனால் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அடுத்த எபிசோட நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் இப்போது ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த எபிசோடு ஆரம்பத்திலிருந்து அவங்க நம்மோடு கூட இதே பகுதியை பகிர்ந்து கொள்வாங்க. ஆகையால் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.